Good evening, student. I am Prakash from Swami Vivekananda Elementary Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Now I am going to discuss about for plus 1 computer science for chapter 9 introduction to C++ chapters நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோஸ் மேலே நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஏன்னா இது பிக்கஸ்ட் சாப்டர் 1. ஸோ அதில் நம்ம இந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, what do you mean by வேரியபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். வேரியபிளோடைய யூசேஜ் என்ன, ஸோ அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ வேரியபிள் ஆர் யூஸ்டு டு டிஃபைன் நேம்ஸ் அசைன்டு டு ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன். என்னுடைய வேரியபிளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷனை அரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதாங்க சொல்கிறாங்க, வேரியபிள்ஸ் ஆர் யூசர் டிஃபைன் நேம்ஸ் அசைன்டு டு ஸ்பெசிஃபிக் மெமரி லொக்கேஷன்ஸ் இன் விச் த வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்லலாம். இன் விச் த வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த வேல்யூஸ் எனக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள். ஸோ இந்த வேரியபிள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளுடைய வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த வேரியபிளுக்கான ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குது. விச் த வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்டு. வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஐடென்டிஃபையர். ஒன் மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸுக்கு இன்னொரு நேம் என்ன, அனதர் ஒன் நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் hence the rules for naming the identifier should be followed while naming a variable அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ hence the rules என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா the rules of process என்ன ரூல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா naming the identifier should be followed while naming a variable. These are called as symbolic variable. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். Define symbolic variables அப்படின்னு கேட்கலாம். Define symbolic variables because these are named locations அப்படின்னு சொல்லுவாங்க. These are named locations அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் பார்த்திங்கன்னா அப்போ இந்த 3.5 லைன்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன, வேரியபிள்ஸ்னால் என்ன, டிஃபைன் வேரியபிள்ஸ் அண்டு சிம்பாலிக் வேரியபிள் அப்படின்னா என்ன, டிஃபைன் சிம்பாலிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா there are 2 values associated with the symbolic variable. 2 values associated with the symbolic variable. One is the R, another one is the L. R value for what, L value for what அப்படிங்கிறது இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ R value அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா R value is data stored in a memory. R அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டேட்டா வேல்யூ ஸ்டோர்ட் இந்த மெமரியில் எவ்வளோ வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், எப்படி ப்ராசஸ் ஆகும் அப்படிங்கிறத இங்கே ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. L value is the memory addresses in which the R value is stored அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த L வேல்யூவில் எனக்கு என்ன ஆட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெமரி அட்ரஸஸ் which the R value is stored. R value எங்கே ஸ்டோர் ஆகிருக்கோ அதை இண்டிகேட் பண்ணக்கூடியது தான் நம்மளுக்கு ஒரு ப்ராசஸை கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ கொடுத்து அது எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறதுங்க சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் நேம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இங்கே எக்ஸாம்பிள் வேரியபிள் நேம் நம்மளுக்கு இங்கே கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதனுடைய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியபிள் நேம் num1 num2. ஸோ இந்த வேரியபிள் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா num1ங்கிறது 1 வேரியபிள், num2ங்கிறது another 1 வேரியபிள். ஸோ இந்த 100 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ, 65 அப்படிங்கிறது ஒரு வேல்யூ. ஸோ இதில் எல் வேல்யூ மெமரி அட்ரஸஸ் அப்படிங்கிறதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய எல் வேல்யூ மெமரி அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதாங்க ஒரு எக்ஸாம்பிளாக மெமரி அலோகேஷன் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மெமரி அலோகேஷன் ஆஃப் வேரியபிள். Remember that the memory addresses are in the form of hexadecimal value. ஸோ இந்த 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம், என்னோடய மெமரி அட்ரஸஸ் எந்த வேல்யூவில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா remember that the memory addresses are in the form of hexadecimal values. ஸோ ஆஃப்டர் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஆஃப்
வேரியபிள். வாட் ஐ மீன் பை டிக்ளரேஷன் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். எவரி வேரியபிள் should be declared before they are actually used in a program. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேரியபிள் நான் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, என்னுடைய ப்ரோக்ராமில் அதை நான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, it can declare அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, declare before. ஸோ every variable should be declared before they are actually used in a program. Before they are actually used in a program. என்னுடைய ப்ரோக்ராமில் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்ளேர் பண்ணியிருக்கணும். Declaration is a process to instruct the compiler to allocate memory as per the type அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்றாங்க, instruct the compiler allocate the memory for the types that is specified along with variable name. என்னுடைய வேரியபிள் நேம் இது வந்து நம்ம எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம், டேட்டா டைப், வேரியபிள் நேம் இது எல்லாமே கொடுத்து தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அப்போ அது மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ டிக்ளேர் எ வேரியபிள் ஆஸ் இன்ட் டைப், டிக்ளேர் எ வேரியபிள் ஆஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட் டைப் in dev C++, into type dev C++, compiler allocates 4 bytes. என்னுடைய dev C++ல எனக்கு கம்பைலர் எவ்வளோ பைட் ஆஃப் மெமரி எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 பைட் எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுவாங்க. those every variable should be declared along with the type of value to be stored அப்படின்னு சொல்லியிருக்காங்க. declared along with the type of value to be stored. எனக்கு என்ன டைப் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்குமோ, என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான வேல்யூ எனக்கு என்ன ஆகும்னா இங்கே டிக்ளேர் ஆகும். மோர் தென் ஒன் வேரியபிள் ஆஃப் த சேம் டைப் கேன் பி டிக்ளேர்ட் ஆஸ் a single statement using comma separating the individual variables. இது வந்து இப்போ மோர் தென் நம்பர் ஆஃப் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க, கம்மா. ஸோ இது மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு என்ன இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ சின்டாக்ஸ் ஃபாலோ பண்ணி தான் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது அல்லது மோர் தென் ஒன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். டேட்டா டைப் வேர் 1, வேர் 2, வேர் 3 அப் டு வேர் n அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் வேரியபிள் அப்படிங்கிறது தான் இங்கே வேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேரியபிள் 1, வேரியபிள் 2, வேரியபிள் 3 அப் டு வேரியபிள் n அப்படின்னு என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா n நம்பர் ஆஃப் வேரியபிள். யூசர் இப்போ எவ்வளோ வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக வேரியபிள் n அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா int num1 num2 sum. In the above statement there are 3 variables declared. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா there are 3 variables are declared as a int type. என்ன டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் which means in num1 num2 and sum இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 வேரியபிள் integer 1 integer 2 sum. you can store only integer values. இதில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா only as a integer value மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். not for float or character or string you cannot store அப்படின்னு சொல்கிறாங்க. for the above declaration in C++ compiler allocates 4 bytes. என்னுடைய கம்பைலர் எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் allocate பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 bytes allocate பண்ணுவாங்க. so of memory 4 memory boxes for each variable num1 num2 sum. then கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே num1 ஒவ்வொரு வேரியபிளுக்கான மெமரி பாக்ஸஸ் 4 பாக்ஸ் இருக்கா, 1 2 3 4. ஸோ இதில் 4 பைட்ஸ் இது ஒவ்வொன்றுமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைட்ஸ் இதில் அலோகேட் ஆகிருக்கு. அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் num1 அப்படிங்கிறதுக்கான வேரியபிளுக்கான வேல்யூ 1 2 3 4 பைட்ஸ் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெமரி அலோகேஷன் ஃபார் இன்டிஜர் டேட்டா டைப் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம இப்போ பார்க்கலாம். if you declare a variable without any initial value, என்ன பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா without any initial value. without அப்படின்னா என்னது, இனிஷியல் வேல்யூ எதுவும் கொடுக்காம அதாங்க சொல்லுவாங்க. if you declare a variable without any initial value the memory space allocated to that variable will be occupied.
to that variable will be occupied with some unknown values அப்படின்னு சொல்கிறாங்க. These are known as called as junk or cabbage value. 2 mark கேட்கலாம். Define junk value or define cabbage value. 2 mark ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சைடு கொஷினில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஒன்ஸ் அகைன் பாருங்கள், இஃப் யூ டிக்ளேர் எ வேரியபிள், ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வித்தவுட் எனி இனிஷியல் வேல்யூ, நான் இனிஷியலாக எந்த வேல்யூவும் கொடுக்காம the memory space allocated to that variable will be occupied with some unknown value. This known value are called as junk or garbage values அப்படின்னு சொல்கிறாங்க. This known as a junk or garbage value. இன்னும் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஹெடர் ஃபைல் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இன்புட் அவுட்புட் கெட் பண்ணுறதுக்கு. யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி, என்னுடைய வேரியபிளை கெட் பண்ணுறதுக்காக. இன்ட்டு மெயின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ட் num1 num2 சம், இதில் பார்த்திங்கன்னா 3 வேரியபிள் கொடுத்துருக்காங்க. 3மே என்னத்துக்காக அப்படின்னா ஒரு 2 இதில் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிள் வச்சு அண்டு 2 டோட்டல் ஆட் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த சம் அப்படிங்கிறது. ஸோ அவங்க இன்புட்டாக அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணுறாங்க. தென் 2 வேல்யூ ஆட் பண்ணி திரும்ப டிஸ்பிளே பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ராசஸ். In the above program, some unknown value will be occupied in memory that is allocated for a variable num1 and num2, and the statement cout num1 plus num2 will display the sum of those unknown junk values. Display as those unknown junk value அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியுதாப்பா என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா, புரியலன்னா கேட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ இதனாலும் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறது மட்டும்தான் பார்த்தோம் ப்ரீவியஸாக. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இனிஷியலைசேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறாங்க. What do you mean by initialization of variable? Initialization, the starting value to declare to variable அப்படின்னு சொல்லலாம். starting value to declare variable, அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா initialization of variables அப்படின்றோம். assigning an initial value to a variable during its declaration அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்போ அப்படின்னு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா during its declaration process. ஸோ அந்த டிக்ளரேஷன் ப்ராசஸில் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா assigning an initial value to a variable during its declaration is called as initialization அப்படின்னு சொல்கிறாங்க. is called as initialization. ஸோ அந்த initialization அப்படிங்கிற ப்ராசஸில் தான் என்னென்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து if you ask in the 2 mark, define initialization, give an example about initialization அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் ஆஃப்டர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், int num equal to 100, int num equal to 100, float pi equal to 3.14, double price 231.45. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னா 3 டைப் ஆஃப் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 3 டைப் ஆஃப் வேரியபிளும் ஈச் ஒன் இன் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப் ஆர் டிக்ளேர்ட். இன்டிஜர் டேட்டா டைப், float டேட்டா டைப், double டேட்டா டைப். are the variables num, pi and price. வேரியபிள் என்னென்ன இருக்குது அப்படின்னா num, pi and price have been initialized during the declaration. இது எங்கே நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய டிக்ளரேஷன் ப்ராசஸில் பண்ணக்கூடிய ஒர்க்காக இங்கே சொல்கிறாங்க. அதான் அங்கே சொல்கிறாங்க have been initialized during the declaration. This initial value can be later changed during the program execution. This initial values can be later changed during the program execution அப்படின்னு சொல்கிறாங்க. during the program execution அப்படின்றாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா illustration 9.6 C++ program to find the curved surface area of a cylinder CSA equal to 2pi r into h. ஒரு சிலிண்டர் சர்ஃபேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன டேட்டா டைப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லலாம்.
flow data type கொடுத்துருக்காங்க அண்டு ரேடியஸ் ஹைட்டு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்ஃபேஸை கால்குலேட் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோக்ராமில். அண்ட் another one example int x1 equal to -1, x2 equal to 1, x3, n. இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா டைனமிக் இனிஷியலைசேஷன். ஸோ what do you mean by dynamic initialization அப்படின்னா என்ன? what do you mean by dynamic? ஃபர்ஸ்ட் இந்த டைனமிக் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். ஸோ டைனமிக் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ சேஞ்சபிள் ஆர் இட் இஸ் அ மாடிஃபைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ a variable can be initialized during the execution of a program. It is known as dynamic initialization for அப்படின்னு சொல்கிறாங்க. dynamic initialization for அப்போ a variable can be initialized during the execution of a program. It is known as dynamic initialization. For example, int num1 is a one variable, num2 sum. So after sum equal to num1 plus num2, in the above two statements can be combined into a single one as follows. இந்த டூ ஸ்டேட்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கம்பைன் பண்ணி ஒரே ப்ராசஸாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். num1 num2 sum. ஸோ 3 வேரியபிள். ஆஃப்டர் num1 num2 add to store where அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த sum. ஸோ that above two statement can be combined to a single one as follows. int sum equal to num1 plus num2. சிம்பிளாக ஸ்டேட்மெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. After this initialize sum using known value of num1 and num2 during the execution of process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா C++ program to illustrate dynamic initialization as include IO stream using namespace std int main அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், நம்ம 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இதில் இன்டீஜரில் ஆஃப்டர் 1 வேல்யூ கெட் பண்ணுறோம், num1 வேல்யூ கெட் பண்ணுறோம், as well as num2 கெட் பண்ணுறோம். ஸோ போத் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆடிங் ப்ராசஸ் தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ int sum equal to num1 num2 இது என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜர் வேல்யூவாக இருக்கணும். அந்த 2 வேரியபிள் இருக்கிற வேல்யூ ஆட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த சம் வேரியபிளில். தட் இஸ் அ டைனமிக் இனிஷியலைசேஷன். ஆஃப்டர் என்ன கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. cout/n average sum equal to ./2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. In the above program, after getting the values of num1 num2 sum is declared initialized with the addition of those variable after dividing by 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா perimeter and area of semicircle அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா the access modifier const அப்படின்னு சொல்கிறாங்க. access modifier அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய வேரியபிள் தான் access modifierன்னு சொல்லுவோம். அது எப்படி டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணுறோம். கான்ஸ்டன்ட் அப்படின்னா யூ cannot change the value. கான்ஸ்ட் அப்படின்னா இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு. You cannot modify the during execution of a program or another time. That is a const அப்படின்னு சொல்லுவோம். So const is the keyword used to declare a constant. என்னுடைய வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ அந்த வேரியபிள் டிக்ளரேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்க அப்படின்னா you can use in the to declare a constant. You already learn about constant in the previous chapter. Already இதில் constant அப்படிங்கிறது பார்த்துருக்கோங்கிறாங்க. const keyword modifies restrict the accessibility of variable. இந்த const அப்படிங்கக்கூடிய keyword என்ன பண்ணும் அப்படின்னா modifies restricts the accessibility of a variable. அந்த வேரியபிள் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன பண்ண முடியாது அப்படின்னா you
cannot modify or you cannot change. அந்த இருக்கக்கூடிய எந்த வேல்யூ என்னால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் நோன் ஆஸ் ஆக்சஸ் மாடிஃபையர். இது வந்து ஒரு 2 மார்க்கில் இருக்கலாம். டிஃபைன் ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் int num equal to 100. int num equal to 100. The above statement declares a variable num with an initial value 100. Variable num with an initial value 100. ஸோ இந்த மாதிரியான வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. However, the value of num can be changed during the execution. இந்த வேரியபிளுக்கான வேல்யூவை என்ன பண்ண முடியாது அப்படின்னா you cannot change, can be changed during the execution. எப்போ அப்படின்னா டூரிங் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ராசஸ்க்கு முன்னால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். இஃப் யூ மாடிஃபை த above definition as const int num equal to 100, the variable num become a constant. Its value remain 100 throughout the program and it can never be changed. இங்கே பார்த்தீங்களா, இங்கே சொல்லிட்டாங்களா, நான் கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, can never be changed during the execution of your program. இந்த கான்ஸ்ட் ஆர் வேல்யூ இனிஷியலைசேஷன் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்க முடியும். ஆர் யூ கேன் யூஸ் இந்த கான்ஸ்ட் ஆர் இந்த கீவேர்டு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதை என்ன பண்ண முடியாது, நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆஸ் ஃபார் ப்ரோக்ராம் நம்பர் ஆஸ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹெச் யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின் கான்ஸ்ட் இன்ட் நம் ஈக்குவல் டு 100 சி அவுட் வேல்யூ ஆஃப் நம் கொடுத்துருக்காங்க. நம் ஈக்குவல் டு num1 ப்ளஸ் num ப்ளஸ் 1 ட்ரைங் டு இன்க்ரிமெண்ட் த கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி அவுட் த வேல்யூ ஆஃப் num ஆஃப்டர் இன்க்ரிமெண்ட் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் த இன்க்ரிமெண்ட் ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. இந்த above code or error message will be displayed. why ஏன் எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும்னு சொல்கிறாங்க பார்க்கலாம். cannot modify the const object. cannot modify the const object in drup compiler and assignment of read-only memory num in Dev C++. ஸோ இது என்ன பண்ணாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேவ் C++ல் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் ரீட் ஆஃப் மெமரி நம் அப்படிங்கிறது என்னென்னா ரீட் பண்ணாது அப்படிங்கிறாங்க. ஆஃப்டர் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெஃபரன்சஸ் what do you mean by references? References அப்படின்னா என்னதான், one value to another one value to refer. அதான் சொல்கிறாங்க a references provides an alias for a previously defined variable அப்படின்னு சொல்கிறாங்க. previously defined variable. So reference provides an alias for a previously defined variable. Declaration of reference consists of base type. Reference consists of base type. Base type na andha data type and ampersand symbol used. Reference variable name is assigned the value of previously declared. இது எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் கேன் யூஸ் இந்த சிம்பிள். இங்கே என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். அண்டு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்சஸ் சின்டாக்ஸ் டைப் ரெஃபரன்சஸ் வேரியபிள் ஒரிஜினல் வேரியபிள். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா டெம்ப் அப்படிங்கிறது ஒன் வேரியபிள். நம்ம சின்டாக்ஸ்லேயே பாருங்கள் என்னது டைப் அப்படிங்கிறது இன்டீஜர் டைப்பு கொடுத்துருக்குமா சின்டாக்ஸ் படி பார்த்தோம்னா. ஸோ ஆஃப்டர் அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கிறோம் அண்டு சிம்பிள் ஆம்பர்சண்ட் சிம்பிள் ரெஃபரன்ஸ் வேரியபிள் என்னது டெம்ப் ஈக்குவல் டு ஒரிஜினல் வேரியபிள் என்னது நம். ஸோ அப்போ இங்கே என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா டெம்ப்பு கால் பண்ணாலும் எனக்கு சேம் வேல்யூ வரணும், நம்ம கால் பண்ணாலும் ஒரே வேல்யூ வரணும். ஆனால் நான் அசைன் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ தான், என்ன அப்படின்னு பார்த்தா நம் ஈக்குவல் டு 100. ஸோ ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் ப்ராசஸில் சி அவுட் த வேல்யூ ஆஃப் நம் சி அவுட் த வேல்யூ ஆஃப் டெம்ப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா த அவுட்புட் ஆஃப் அபோவ் ப்ரோக்ராம் வில் பி
the value num equal to 100, the value of temp equal to 100. So that is a for process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஃபார்மேட்டிங் அவுட்புட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.